ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பையர் ஸ்ட்ராட்டஜி, அதாவது பையர்ஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை எங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு செல்லரோட பேட்டர்ன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். செல்லரோட பேட்டர்ன் என்ன அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் பையரால் ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண முடியும். இப்போ செல்லரோட பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி நாம ஒரு பையரோட பையிங் பேட்டர்ன் என்ன அப்படின்றத புரிஞ்சுப்போம். எல்லாரையும் சொல்லல, மார்க்கெட்ல ஆனா மேக்சிமம் அதிகப்படியான ஆட்கள் இப்படிதான் பை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சுப்போம். முதல்ல என்ன அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரிக்டா மணி மேனேஜ்மெண்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல மார்க்கெட் இதுதான் லோ பிரைஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த இடத்துல அவங்க கிட்ட ஒரு 10 லாட் பை பண்ற அளவு பணம் இருக்கலாம். ஆனா ஸ்ட்ரிக்டா நான் மேனேஜ் பண்றேன், என்னோட ரிஸ்க் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே ஐடியா பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 5 லாட் என்ட்ரி எடுப்பாங்க. 5 லாட் என்ட்ரி எடுப்பாங்க. என்ட்ரி எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட் பண்ணுவாங்க. மார்க்கெட் எங்கேயும் போகாம அங்கேயே நிற்கும். என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஸ்பாட்டை பார்த்து என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஸ்பாட்ல இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி எதையோ பார்த்து எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்பாட் பாட்டு போயிட்டு இருக்கோம், ப்ரீமியம் எங்கேயுமே மூவ் ஆகாது. ப்ரீமியம் மூவ் ஆகல, ஸ்பாட் மூவ் ஆயிருக்கு, அப்போ எப்படியும் திரும்ப மூவ் ஆயிடும் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்களுக்கு லாஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லாஸை திரும்ப பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, திரும்பியும் ஒரு 3 லாட் நாம இங்க ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி ப்ரைஸ் கொஞ்சம் நமக்கு மேலே ஏறினா அப்படின்னாவே நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ப்ராஃபிட் வரணும்னு ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆல்ரெடி 10 லாட் எடுக்க தான் பணம் இருக்கும். 8 லாட் எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, திரும்பியும் 2 லாட் ஆட் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த 8 லாட் எடுத்தோம் அங்கேயும் மைனஸ் போகுது அப்படின்ற பட்சத்தில் திரும்பியும் ஒரு 2 லாட் எடுக்கலாம். 2 லாட் எடுத்துட்டு என்ன பண்ணலாம், ப்ரைஸ் காஸ்ட் வந்தாவே கொடுத்துடலாம் அப்படின்ற நினப்பில் என்ட்ரி எடுப்பாங்க. இது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு மேலே நாம் இதை கையில் வச்சுருந்தா இருக்கிற மொத்த பணமும் 0 ஆகிடும் அப்படின்ற நினப்பில் கரெக்டாக இருக்கிற 10 லாட்டையும் லாஸ்ட்டில் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கேபிட்டலில் 70-60% மொத்தமும் காலியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு மார்க்கெட்ல இருந்து ஒரே மாசத்துல காணாம போயிடுவாங்க. இதுதான் பையர்ஸ் பெரும்பாலும் பண்ற விஷயம். அதுவே ஒரு பிக் பிளேயர், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செல்லர், இன்ஸ்டிடியூஷனலா இருக்கிறவங்க, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இவ்வளவுதான் என்ட்ரி எடுப்பான். அவங்கிட்ட 100 லாட் என்ட்ரி எடுக்கிற அளவு அவங்கிட்ட பணம் இருக்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும், மணி மேனேஜ்மெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இருந்துமே அவன் 100 லாட் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே முதல்ல என்ன பண்ணுவான்னா 30 லாட் தான் என்ட்ரி எடுப்பான். அதுவும் எங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஹை பிரைஸ். அந்த ஹை பிரைஸ்ல இருக்கும்போது என்ட்ரி எடுப்பான். ஆனாலுமே ஹை பிரைஸ் அதுதான் அப்படின்றது அவனுக்கும் தெரியாது. மார்க்கெட் அப்படின்றது யாராலையும் கணிக்க முடியாது. 100% அப்படின்னு சொல்லி யாராலையும் கணிக்க முடியாது. ஆனா அவனுக்கு பிரைஸ் லெவல்ஸ் தெரியும். இந்த ஸ்ட்ரைக் இந்த பிரைஸுக்கு மேல இருந்ததுன்னா மார்க்கெட் இங்கே தான் முடியணும், அப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரைக்ல ப்ராஃபிட் தான் வரணும், இவ்வளோ ப்ராஃபிட் வரணும் அப்படின்றது எல்லா கணக்கையும் அவன் போட்டுருவான். போட்டுட்டு என்ட்ரி எடுக்கும்போது அவன் 30% தான் எடுப்பான். அவன் டோட்டலாக எவ்வளோ என்ட்ரி பிளான் பண்ணியிருக்கானோ அதில் 30% தான் என்ட்ரி எடுப்பான். எல்லாருமே சொல்றது செல்லர் வந்து ஹை ப்ரைஸ்லேயே செல் பண்ணிடுவான் அப்படின்றது எல்லாருமே சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஹை ப்ரைஸ்லேயே மொத்தத்தையும் செல் பண்ண மாட்டான். அது வந்து மார்க்கெட்டில் இருக்க ஒரு மித்து.
அதை நம்பாதீங்க. அவன் செல் பண்ணுறது அவனோட 30% தான் செல் பண்ணுவான். அதுக்கு அடுத்து வெயிட் பண்ணுவான். திரும்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த 30% நல்ல ப்ராஃபிட்ல இருக்கும். ப்ராஃபிட்ல இருக்கும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா, திரும்பியும் அவனோட பொசிஷனை ஆட் பண்ணுவான், இன்க்ரீஸ் பண்ணுவான். இந்த இடத்துல என்ன லாட்டு போடுவான் அப்படின்னா, முதல்ல ஒரு 30 போட்டிருக்கானா, இப்போ திருப்பி 50 லாட்டு அப்படின்னு சொல்லி போட்டு அவனோட பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணுவான். அவன் எங்க ஆவரேஜ் பண்றான் பாருங்க. அவனும் ஆவரேஜ் தான் பண்ணியிருக்கான். ஆனா அவன் ஆவரேஜ் பண்றது அவனோட ப்ராஃபிட்ல பண்றான். ஆனா ஒரு பையர் அப்படின்றது அவனோட லாஸ்ட்ல ஆவரேஜ் பண்றான். ரெண்டுத்துக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு வெயிட் பண்ணுவான். ஏன்னா செல்லருக்கு வந்து லிமிட்டட் ப்ராஃபிட், அன்லிமிட்டட் ரிஸ்க். அன்லிமிட்டட் ரிஸ்க் அப்படின்னும் போது லிமிட்டட் ப்ராஃபிட்டை மொத்தமா அவன் கவர் பண்ணி ஆகணும். மொத்தமா கவர் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரைக் 0 ஆனாதான் அவனால மொத்த ப்ராஃபிட்டையும் புக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கா இல்லையா அதை மட்டும் தான் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுவான், இல்லை அப்படின்னா உடனே எக்ஸிட் பண்ணுவான். ஓகே, இப்போ இந்த 80 லாட் இப்போ கையில் வச்சிருக்கு. செகண்டா எடுத்த 50 லாட்டுமே நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு. இந்த நேரத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னா, இங்கே தான் டோட்டலா அவனோட என்ட்ரி என்ன எத்தனை லாட்டு பிளான் பண்ணானோ அதை 3வது ஸ்டேஜில் வந்து தான் கம்ப்ளீட் பண்ணுவான். இது ஸ்டேஜ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனா அவனோட பேட்டர்ன் இப்படி தான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் ப்ராஃபிட்ல இருக்கும்போது தான் அவன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவான். இப்போ இங்க ஒரு 20 லாட் எடுத்து அவனோட பொசிஷனை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டான். சாரி, எடுக்க வேண்டிய என்ட்ரியை மொத்தமா என்ட்ரி எடுத்துட்டான். அடுத்து இங்க என்ன நடக்கணும்? செல்லருக்கு பிரைஸ் 0ல வந்து முடியணும். 0ல வந்து முடிஞ்சா ஃபுல் ப்ராஃபிட். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத தான் பார்ப்பான். பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவானா, இதுல இருக்க பொசிஷன் எதையுமே கட் பண்ண மாட்டான். அவனுக்கு எப்போ அதுக்குண்டான ப்ராபபிலிட்டி இல்லை அப்படின்னு தெரியும் போதுதான், அதாவது பாத்தீங்கன்னா கடைசியா எடுக்கிற லாட்ல அவனுக்கு மைனஸ் வருது அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னா, இருக்கிற மொத்த லாட்டையும் எக்ஸிட் பண்ணிடுவான். மொத்த லாட்டையும் எக்ஸிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கடைசியா எடுத்த இந்த 20 குவான்டிட்டியில தான், அந்த 20 லாட்ல தான் மைனஸ்ல இருப்பான். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 50 குவான்டிட்டிலையும் பிளஸ்ல இருப்பான், 30 குவான்டிட்டிலையும் பிளஸ்ல இருப்பான். ஓவரால் எடுத்த 80 லாட்ல 100 லாட்ல 80 லாட் அவன் ப்ராஃபிட்ல தான் இருப்பான். புரியுதுங்களா? ஒரு செல்லரோட பேட்டர்னே, என்ட்ரி பேட்டர்னே இதுதான். அவன் எக்ஸிட் எங்க பண்ணுவான்னா, கடைசியில லாஸ் வந்தது அப்படின்னாவே எக்ஸிட், மொத்தமும் எக்ஸிட். உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு சடனா ஒரு பேனிக் செல்லிங் வர்றது, ப்ராஃபிட் புக்கிங் பெருசா வர்றது, அதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் இதுதான். ஸோ ஒரு பையரா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பையர் அப்படின்றவன் அவனோட லாஸ்ட்ல எப்பவுமே ஆவரேஜ் பண்ணவே கூடாது. புரியுதுங்களா? ஒரு பையர் லாஸா இருக்கும்போது ஆவரேஜ் பண்ணவே கூடாது. பையரும் செல்லரை மாதிரி மாறணும். செல்லரை மாதிரி மாறணும் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ்ல மாறவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு டிகே மார்க்கெட், செல்லருக்கு உண்டான மார்க்கெட். இந்த இடத்துல வந்து செல்லரை மாதிரி பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்றேன், ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டு போறேன், ஃபுல் மார்க்கெட்டையும் பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு பையர் அவனோட ஸ்டாப் லாஸ் தெரியணும், டார்கெட் தெரியணும். டார்கெட் ரீச் ஆச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆக தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு லாங் ரன் உங்களுக்கு ஆஸ் அ ஆப்ஷன்ஸ் பையராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இந்த பேட்டர்னை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. செல்லர் எங்க செல் பண்ணுவான், பை பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் உங்களால ஆப்ஷன் செயின் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பார்க்கவே முடியாது, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல பார்க்கவே முடியாது. இது ரெண்டுலையுமே பார்க்க முடியல அப்படின்னா வேற எங்க பார்க்க முடியும் அப்படின்னா பிரைஸ் மட்டும்தான். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன காமிக்கும் உங்களுக்கு? ஒரு ஸ்ட்ரைக்ல அவன் இவ்வளவு பொசிஷன் ஃபர்ஸ்ட் 30 குவான்டிட்டி வச்சிருக்கான், அடுத்து 50 குவான்டிட்டி ஆட் பண்றான் அப்படின்னும் போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது தான் தெரியும். அதுக்கு அடுத்து 20 குவான்டிட்டி
ப்ளஸ் பண்ணியிருக்கான், அதுலேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கான். டோட்டலாக அவன் எக்ஸிட் ஆகிறது லாஸ்ட்ல மைனஸ் வந்தது அப்படின்னாவே அங்கவே எக்ஸிட் ஆகிறான் அப்படின்றது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸிட் ஆகிறது சடனாக தான் காமிக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் கிட்டத்தட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 3 நிமிஷம் டிலே டேட்டா. அது நீங்கள் டைரெக்டாக என்எஸ்சிலேயே ஒரு பெரிய அமௌண்ட் பே பண்ணி வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களால் லைவ் டேட்டாவே பார்க்க முடியும். இல்லாத பட்சத்தில் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது டிலே டேட்டா தான். அந்த 3 நிமிஷத்தில் இங்கே நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துடும், எல்லாமே தலையில மாறிடும். செல்லர் வெளியே போக ஆரம்பிச்சிருவான். ஸோ வெளியே போகிற இடத்துல பையர் உள்ளே போகணும். இப்போ அவன் மொத்த பொசிஷனையும் இங்கே புக் பண்ணுறான் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? இப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு 200 ரூபா ப்ரைஸ் இருக்கும்போது இங்கே செல் பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 30 லாட்டை. அடுத்து என்ன பண்ணுவான்? அடுத்து இங்கே ஒரு 120 ரூபாய்க்கு ப்ரைஸ் வந்துருச்சு, 80 பாயிண்ட் ப்ராஃபிட்ல இருக்கான், அந்த இடத்துல செல் பண்ணுறான். அடுத்து என்ன பண்ணுவான்? திரும்பியும் இப்போ ப்ரைஸ் 60 ரூபாய்க்கு வந்துருச்சு, 60 ரூபாயில் இருக்கும்போது செல் பண்ணுறான். 60 ரூபாயில் இருந்து ப்ரைஸ் ஒரு 45 ரூபா போகுது. 45 ரூபா போன ப்ரைஸு திரும்பியும் 65 ரூபா வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு லாஸு. அந்த லாஸை அவன் மொத்தமாக புக் பண்ணி விட்டுவான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக என்ட்ரி எடுத்த 20 லாட்டில் மட்டும்தான் லாஸு, மீதி இருக்க 80 லாட்டில் பாசிட்டிவ் தான். ஏன் அப்படின்னா அவன் டோட்டலாக 200 ரூபாய்க்குள்ள இருந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்படின்ற பட்சத்தில் அவன் அவனோட ஃபுல் பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணும்போது மார்க்கெட்டில் உங்களுக்கு சடன் மூமெண்ட் இப்படி கிடைக்கும். இந்த சடன் மூமெண்ட்ல நாம என்ட்ரி எடுத்து பழகணும். இது எந்த மாதிரியான இடம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே வழி, ப்ரைஸ் என்ன சொல்லுது, ஒரு ஸ்ட்ரைக்லையும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸ், இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. லைவ்ல என்ன நடக்குது அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு பையராலையும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக பில்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும். செல்லர் இங்கே செல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் இருக்குது, பையர் பை பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் இருக்குது. எந்த ஸ்ட்ரைக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு ஃபாலோ பண்ண தெரியும். இந்த பிஸ்னஸ் அப்படின்றது ஆல்ரெடி ரொம்பவும் டைம் கன்சியூம் பண்ணுற பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் நீங்கள் உள்ளே வந்துட்டு ஒரே வாரத்தில், ஒரே நாளில், ஒரே மாதத்துலலாம் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பித்து அதை தக்க வச்சுக்கலாம் முடியாது. இதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அந்த நாட்களை தப்பான வழிகளில் போய் நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரைஸை மட்டுமே பாருங்கள். ப்ரைஸ் தான் எல்லாமே. ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது ஒரு ஹையர் ஹை லோயர் லோ அதை தான் எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அது கிடையாது. ப்ரைஸோட ஆக்ஷன் அப்படின்றது செல்லர் எங்கே என்ட்ரி எக்ஸிட், இந்த விஷயங்களை நீங்கள் ப்ரைஸில் கண்டுபிடிக்க தெரியணும். அதுதான் உண்மையான ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த டைம் கன்சியூம் பண்ணுற பிஸ்னஸில், அதாவது ப்ராஃபிட் பண்ணுறதுக்கே டைம் கன்சியூம் பண்ணுற இந்த பிஸ்னஸில் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, விருப்பம் உள்ளவர்கள் நம்மளோட கோர்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளோட கோர்ஸ் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. நம்மளோட கோர்ஸ் மொத்தமும் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன்ஸோட ட்ரேடிங், ஆப்ஷன்ஸோட சக்ஸஸ் ஃபார்முலாவை மட்டும்தான் நீங்கள் இதில் தெரிஞ்சுப்பீங்க. இதை தாண்டி வேறு எதுவும் நாம் பேச மாட்டோம். ஒரு சார்ட்டில் சப்போர்ட் வரையுது, ரெசிஸ்டன்ட் வரையுது, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம், அந்த ப்ரீமியம் ப்ரைஸில் தான் ஒரு ஆப்ஷன் செல்லர் செல் பண்ணவும் போகிறான், பை பண்ணவும் போகிறான். ஸோ அவன் எங்கே பை பண்ணுறான், எங்கே செல் பண்ணுறான், எங்கே எக்ஸிட் ஆகிறான், இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும். இதை நீங்கள் நம்ம கோர்ஸில் தெரிஞ்சுப்பீங்க. உங்களோட டைம், நீங்கள் கன்சியூம் பண்ணுற டைம் கொஞ்சம் உங்களுக்கு சேவ் ஆகும். அதாவது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா முதல்ல கரெக்டான வழியில் போகணும். கரெக்டான வழியில் போனாவே ஒரு வருஷம் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில்
நீங்க வழியே கரெக்டான வழியில போகல அப்படின்னா ஒரு 3 வருஷமாவது எடுக்கும் உங்களுக்கு. மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 3 வருஷம் ஆயிடும். அந்த 3 வருஷத்துல இருக்கிற கேபிட்டலை லாஸ் பண்ணிடுவீங்க. எல்லாம் தெரியற நேரத்துல ட்ரேட் பண்றதுக்கு பணம் இல்லாம போயிடும். அந்த நிலைமைக்கு வரக்கூடாது. ஓகே, நம்ம கோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது இங்க இருக்கு. கோர்ஸ் வேணும் அப்படின்றவங்க நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இங்க இருக்கு. வாட்ஸ்அப் பண்ணி நீங்க தேவையான டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம்.